கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு 100 நாள் வேலை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் கேட்டு மனுக்கள் கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மேற்கு கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் வெங்கடாபுரம், கல்லுகுறிச்சி, நலரப்பள்ளி, பெரிய கோட்டப்பள்ளி ஆகிய 4 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர்களான ராஜி, திருமதி யசோதா, பூங்காவனம், திருமதி சாந்தினி, உமாபதி, ஷிரோதினி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு, வட்டாட்சியர் பொன்னல்லா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு முறையாக கணினி மூலம் பதிவு செய்தனர். மேலும் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, கல்வித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறை வாரியாக பொதுமக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை, 100 நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும், கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு, முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வட்டியில்லா கல்விக்கடன் சான்றிதழ், சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த சிறப்பு முகாமின் போது திமுக ஒன்றிய செயலாளர்களான கோவிந்தன், தனசேகரன், வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாஷ், திருமதி செல்லக்கண்ணால், ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கவிதா, பிரபாகரன், வருவாய் அலுவலர் குமரேசன் உள்ளிட்ட பலர் இந்த முகாமில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.